வணக்கம் மகளே. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நமது நாட்டில் ரயிலில் பயணிப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் இதற்காக பல மாதங்களுக்கு முன்பே நாம் டிக்கெட் முன்பதிவு செய்வது கட்டாயமாகிறது. இதுபோல நாம் நண்பர்கள் உட்பட மற்றவர்களுக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொடுத்திருப்போம். ஆனால் இனி அப்படி செய்தால் உங்களுக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயிலில் பயணம் செய்ய நாம் ஐஆர்சிடிசி இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்வோம். அதே நேரம் அனைவரிடமும் இந்த ஐஆர்சிடிசி கணக்கு இருக்காது. இதனால் பொதுவாக நண்பர்களை தான் நாம் டிக்கெட் போட சொல்வோம். இது வழக்கமாக நடப்பது தானே என நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு கடுமையான அபராதம் அல்லது சிறை தண்டனை கூட பெற்றுத்தரும் ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் உங்களின் தனிப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்கு மூலம் மற்றவர்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ரயில்வே சட்டத்தின் 143வது பிரிவின்படி ரயில்வே ஊழியர்கள் அல்லது அங்கீகாரம் பெற்ற ஏஜென்ட்டுகளால் மட்டுமே மற்றவர்களுக்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து தர முடியும். இதற்கான அதிகாரம் அவர்களிடம் மட்டுமே உள்ளது. இந்த விதியை மீறினால் 10,000 ரூபாய் வரை அபராதமோ அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த தனிப்பட்ட கணக்கை பயன்படுத்தி குறிப்பிட்ட அந்த நபர் தாங்கள் பயணிக்க டிக்கெட் புக் செய்யலாம். இரத்த உறவுகளுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து தரலாம். அதே நேரம் நண்பர்கள் உட்பட மற்றவர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அதை பிஸ்னஸ் போல நடத்தி வந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இதற்காக 10,000 அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது இரண்டும் கூட விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தனிப்பட்ட கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்படி ஒரு சட்டம் இருப்பதால் அடுத்த முறை நண்பர்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்து தரும் முன் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள்.